தடவை வந்து திருப்பதி பாத யாத்திரை பண்ணக்கூடிய பெரிய பாக்கியம் கிடச்சினா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய இடத்தோட ஆரம்பம். இங்கே வந்து முதல்ல ஒரு தேங்காயை உடைச்சி சூடம் ஏற்றிட்டு நம்ம நடக்க ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு படியும் நம்ம எவ்வளோ கடந்து வந்தோங்கிறதுக்கு அழகாக போர்டு போட்டிருக்கா. மொத்தம் 3350 படி இருக்குது. ஒவ்வொரு படி ஒரு 100 படிக்கு ஒரு தடவை அந்த நம்பர்ஸ் போட்டிருக்கான். அந்த நம்பரை பார்த்தோன்னே நமக்கு ஆஹா நம்ம இவ்வளோ படி நடந்து வந்துட்டோமான்னு நமக்கு ஒரு திருப்தி இருக்குது. நம்ம நடக்கிறதுக்கு பெருமாள் தான் அனுகிரகம் பண்ணுறோம். ஆனால் இப்போ நடக்கிறது வந்து நிறைய பேர் நடக்கிறதுனால நமக்கு ஒன்றும் சிரமம் தெரியாது. நம்ம ரிலாக்ஸாகவும் நடந்துக்கலாம். அவசர அவசரமாக நடக்கணுங்கிறதுலாம் இல்லை. லைட்லாம் போட்டிருக்கா, இருட்டினாலும் நடக்க முடியாது. கடைகள்லாம் இருக்குது, எல்லா வசதியுமே இருக்கிறனால நிறைய பேர் நடக்க ஆரம்பிக்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பக்தி பண்ணுறா. சில பேர் வந்து ஒவ்வொரு படிக்கும் மஞ்சள் குங்குமம் இட்டுண்டே வரா. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்கா. அவளோட பக்தி வந்து என்ன பக்தின்னு தெரியல, ஆனால் ஒவ்வொரு படிக்கும் மஞ்சள் குங்குமம் இட்டுறா. சில பேர் வந்து ஒவ்வொரு படியிலையுமே வரிசையாக 3350 படிக்கும் சூடன் வச்சுட்டு ஒரு தீப்பெட்டி வச்சு எதுவும் மெழுகுவர்த்தி வச்சு ஏற்றிண்டே வரா. அப்புறம் இந்த படி ஏறும்போது நம்ம தசாவதாரமும் நம்ம தரிசனம் பண்ணலாம். அதனுடைய இதழைகள்லாம் அழகாக வச்சுருக்கா. அப்புறம் 12 ஆழ்வார்களுமே வச்சுருக்கா. நாங்கள் சாயங்காலம் 4 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சு கரெக்டாக கோவில் வரைக்குமே போயிட்டோம். அதனால் 9 மணிக்கு போய் முடிஞ்சோம். நாங்கள் கொஞ்சம் நிதானமாக தான் நடந்தோம். கொஞ்சம் இடத்துல உட்காந்து பாட்டு பாடி அதெல்லாம் பண்ணோம். இது காலி கோபுரம். இது 2000 படி. ஆக்சுவலாக இந்த இதை வந்து நாங்கள் 1 ஹவரில் முடிச்சிட்டோம். இந்த இதில் கோபுரத்தில் பயங்கரம் நல்லா சூப்பராக காற்று வருது. புரட்டாசி மாதம் நடந்து போகக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். ஆனால் எங்களுக்கு தரிசனத்துக்குலாம் டிக்கெட் கிடைக்கல. ஒன்லி நாங்கள் பாத யாத்திரை மாத்திரம் தான் எங்களால் பண்ண முடியுது. நானும் நீலமணியும் தான் நடந்தோம். சில பேர் நடக்க ஆரம்பிச்சுட்டு பாதி தூரம் நடக்க முடியல, நாங்கள் ரிட்டர்ன் பஸ்ஸில் போகிறோம் பாதியில் அப்படின்னா கூட அதுக்கு ஒரு குறிப்பிட்ட படி வந்தோடனே அது பஸ்ஸில் ஏறி போய்க்கனாலும் நம்ம போய்க்கலாம். இந்த தடவை நாங்கள் படி ஏறும் வராகமூர்த்தியோட தரிசனம் கிடச்சிது. 2-3 வராகம் வந்தது. அதெல்லாம் அந்த அண்ணாவோட அந்த சரித்திரம் கேட்டதுனால ஃபஸ்ட்டு திருப்பதினாலே வராக சுவாமி தான் ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணுவாங்க இல்லையா, அதனால் வராகமூர்த்தியை தரிசனம் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ராமானுஜர் படி ஏறின படியில் அதை எல்லோரும் முட்டி போட்டு நடக்கிறா. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதுதான் லாஸ்ட் படி, இதோட முடிஞ்சு படி.